வணக்கம். கேசோ பிஒஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். த கம்ப்ளீட் பில்லிங் சிஸ்டம். பிஒஎஸ், ஜிஎஸ்டி, இன்வென்டரி, கேஷ் கிரெடிட் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் போன்ற அனைத்தும் உங்களது கணினியில் இந்த மென்பொருள் வாயிலாக பயன்படுத்திக் கொள்ள இயலும். இந்த மென்பொருள் முற்றிலும் இலவச தொகுப்பு, தனியாக வாங்க தேவை இருக்காது. இதன் பயன்பாடு யூடியூப் வலைத்தளத்தில் வீடியோவாக காண்பிக்கப்பட்டுள்ளது. டவுன்லோட் லிங்க் www.kesopos.in என்ற வலைத்தளத்தில் உள்ளது. இந்த வீடியோவிலும் நீங்கள் பார்க்க இயலும். வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். பிறகு இந்த வீடியோக்களை உங்களது சக வணிகர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் ஆனது மற்றவர்களிடம் சென்று சேர அது பெரிய உதவியாக எங்களுக்கு அமையும். அதன் மூலமாக உங்களது சக வணிகர்களும் இந்த மென்பொருளை இலவசமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்களுக்கு பெரிய உதவியாக அமையும். ஆகவே கேசோ பிஓஎஸ் என்ற யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். கேசோ பிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் யூசர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது சில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை எனக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏன் எதனால் வருது அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த இந்த சேனலோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு யுக்தி. மற்றபடி இந்த சேனலை நிறைய வியூவர்ஸ் கொண்டு வரணுங்கிறது, அதில் சப்ஸ்கிரைப் கிரியேட் பண்ணுறது, அதில் மணி ஏர்ன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இதோட நோக்கம் இல்லை. எஸ்ஓபிஓ சாஃப்ட்வேரை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும், அதை ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ நீங்கள் வேறு எதுவும் நான் இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கேயுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ இப்போது அதை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். நீங்கள் மக்கள்கிட்ட இதை கொண்டுட்டு போய் சேர்க்குற வரைக்கும் நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் மூவ் ஆகும். அது தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் இதில் இல்லை. இன்ஸ்டால் பண்ணும்போது பொதுவாக என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் ஒரு 2-3 ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஒன்று வைரஸ் கில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. வைரஸ் கில் பண்ணுறதை பற்றி நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதை நீங்கள் பைபாஸ் பண்ணலாம். அந்த வைரஸ் கில் பண்ணுறது ஏன் கில் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். வைரஸ் கில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 ரீசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 ரீசன்ஸ்னால வைரஸ் சாஃப்ட்வேரை கில் பண்ணுது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, வைரஸ் ஏதோ ஏதோ ஒரு பெரிய மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க. நத்திங் பட் நீங்கள் தாராளமாக வைரஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், காம் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், கிராசரி ஸ்டோரில் வேயிங் ஸ்கேலை கனெக்ட் பண்ணி அந்த வேயிங்கை கெட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக காம் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு இதுக்கும் காம் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, ஜிஎஸ்எம் மாடியூலை நம்ம சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணுது. இந்த ஜிஎஸ்எம் மாடியூலுங்கிறது லைக் ஒரு ஃபோன். நீங்கள் அட்டாச் பண்ணணும். அது டிவைஸை நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி அட்டாச் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் நம்மளோட சாஃப்ட்வேர் உங்களோட ஜிஎஸ்எம் மோடியூலை கனெக்ட் பண்ணி யூசருக்கு எஸ்எம்எஸ் த்ரோ பண்ணுது. வென் நீங்கள் எப்போ ஒரு கிரெடிட் கொடுக்குறீங்களோ, அப்போ கிரெடிட்டாருக்கு கிரெடிட் நோட்டிஃபிகேஷன் போகும். அதே மாதிரி நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கனாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஃப்யூச்சரில் உங்கள் ஷாப்பில் ஏதாவது ஒரு ஆஃபர் போடுறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அனுப்பலாம். ஸோ இந்த 2க்காக இந்த 3 பாயிண்ட்டுக்காக காம் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் இன்ஸ்டாலர் கேசோ பிஓஎஸ் இன்ஸ்டாலர் ஓன் கிரியேஷன். மற்ற எந்த ஒரு எம்எஸ்ஐ எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணலை. நாங்கள் எங்களுக்கு தேவையானதை ஓன் இன்ஸ்டாலரை கிரியேட் பண்ணி மக்களுக்கு கொடுத்துருக்குறோம். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த இன்ஸ்டாலர் ரூட் டைரக்டரி ஆக்சஸ் பண்ணுது. ஸோ அதுவும் ஒரு ரீசன். கேசோ பிஓஎஸ் கிரியேட்டட் சிஎஸ்வி ஃபைல் எல்லாமே எக்ஸல் ஃபார்மெட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிஎஸ்வி ஃபைல் கிரியேட் பண்ண அலோவ் பண்ணுறோம். ஸோ இது D:/, கேசோ பிஓஎஸ் ஐஎன்எஸ் சிஎஸ்விங் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் ஆகுது. இதுக்கு ஃபைல் கிரியேட்டிங் ஆக்சஸை நாங்கள் எடுக்கிறோம். ரெண்டாவது, அதே மாதிரி தான் ஃபைல் கிரியேட்டிங் ஆக்சஸ் இன்னொரு பர்பஸ் என்னென்னா,
பேக்கப் டேட்டாபேஸ பேக்கப் பண்றதுக்கும், டேட்டாபேஸ் வந்து நார்மலா பென் டிரைவ்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க பென் டிரைவ் போட்டீங்கன்னாவே பென் டிரைவ்ல ஒரு பேக்கப் போகும். அது போக நீங்க இன்னொரு பேக்கப் வந்து ஈகோலன்ல வந்து நீங்க எதுல மேப் பண்றீங்களோ, இது வந்து கான்ஃபிக் கான்ஃபிக் ஃபைல் INI ஃபைலுக்குள்ள இருக்கு. அந்த ஃபைல்ல நீங்க எந்த டைரக்டரிய கான்ஃபிக் பண்றீங்களோ, அந்த பேக்கப் வந்து அந்த இடத்துக்கு போகும். அதே மாதிரி இன்ஸ்டாலர் வந்து என்ன பண்ணும்? நார்மலா இன்ஸ்டாலர் வந்து பேசிக்கா சிஸ்டமோட காம்போனன்ட்ஸ அ ரெ ரெஸ்ட்ரில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அந்த வேலையும் வந்து கேஎஸ்ஓபி வியூவர்ஸ் இட்செல்ஃபா பண்ணுது. ஸோ இந்த 6 ரீசனுமே வந்து வைரஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இதனால வந்து வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் மெசேஜ் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா அந்த வைரஸ் மெசேஜ நீங்க தாராளமா பைபாஸ் பண்ணிட்டு, ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க உங்க உங்க ப்ராடக்ட்ட இன்ஸ்டால் பண்ணுங்க. எந்த இஷ்யூஸும் கிடையாது. அதே மாதிரி ஆன்டி வைரஸ வந்து நீங்க அதுக்குள்ள ஆப்ஷனும் இருக்கு. ஆன்டி வைரஸ்க்குள்ள போய் நீங்க ஃபுல் ரைட்ஸும் அதுக்கு குடுத்துடுங்க. இது இந்த இன்ஸ்டாலர பத்தின ஒரு வீடியோஸ் ஏற்கனவே வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இன்ஸ்டால் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்து யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அங்க இருக்கு. நீங்க அங்கிருந்து எடுத்துக்கலாம். நீங்க எந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு போனீங்கனாலும், இப்ப யூடியூப் சேனல்ல போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஹலோ எவரிஒன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களோட யூசர் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கான லிங்க்கும் 2 ஒண்ணு வந்து ஷார்ட் லிங்க், இன்னொன்னு வந்து கூகுள் டிரைவ் லிங்க், தென் வந்து ஆ கேஎஸ்ஓபி வியூவர்ஸோட யூசர் மேனுவல் இப்படி எல்லாமே வந்து அதிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அத ஃபாலோ பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. யாஹ்! இன்ஸ்டால் பண்றதுக்கான எல்லா எல்லா ப்ரொசீஜரும் வந்து நீங்க இந்த வீடியோவுல போனீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் வீடியோவுல வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். எந்த லேக்கிங்கும் இதுல வராது. ஓகேங்க. இத பத்தின புரிதல உங்களுக்கு குடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவுல மீண்டும் உங்கள நான் சந்திக்கிறேன்.